ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் வித் சீபா சேனல். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் டைப்ரைட்டிங் இங்கிலீஷ் ஜூனியர் ஸ்டேட்மெண்ட்டில் கொஷின் நம்பர் 35 தான் பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ஹெட்டிங்க்கான கால்குலேஷன் பார்த்துடலாம். நம்ம லெஃப்ட் சைடில் மார்ஜின் 10 செட் பண்ணுவோம், ரைட் சைடில் 75 செட் பண்ணுவோம் மார்ஜின். ஓகேங்களா? அப்போது இதுக்கான கால்குலேஷன் பாருங்கள். இதோட கவுண்டிங் பார்த்தீங்கன்னா நமக்கு 35 வருது. ஃபார்மேட் பிரகாரம் 65 எடுக்கணும். சரிங்களா? ஸோ 65 ஹெட்டிங்கோட கவுண்டிங் எத்தனை டிஜிட்டில் இருக்குது, ஸ்பேஸோடு சேர்த்துனா 35 மைனஸ் பண்ணுங்கள் 30, 2ஆல் டிவைட் பண்ணால் ஆன்சர் 15 வரும். அது கூட 10 ஆட் பண்ணிங்கன்னா 25. 25வது டிகிரியில் நம்பர் ஆஃப் பீப்புள் பிலோ போவர்ட்டி லைன் அப்படிங்கிறத அடிப்பீங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் கேபிட்டல் லெட்டரில் அடிப்பீங்க. ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் காலம்லேருந்து கால்குலேஷன் போடணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சது தான். இந்த லாஸ்ட் காலமில் ஹெட்டிங்கையும் பார்க்கணும், உள்ளே இருக்க வேல்யூஸையும் பார்க்கணும். எது எத்தனை டிஜிட் வந்துட்டு நம்மளுக்கு பெருசாக இருக்குது, எதோட வேல்யூ பெருசாக இருக்குது. உமன் இன் அப்படிங்கிறது 8 டிஜிட்டில் இருக்குது ஸ்பேஸோடு சேர்த்து. ரூரல் ஏரியா 10 டிஜிட்டில் இருக்குது. உள்ளே இருக்க வேல்யூஸில் பார்த்தீங்கன்னா 6 டிஜிட்டில் இருக்கிறது தான் நம்மளுக்கு பெருசு. அப்போ காலம்லேயே எது பெருசு? இந்த 10 தான் பெருசு. 10 தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஓகேங்களா? இதுக்கான கால்குலேஷன் ரைட் சைடு மார்ஜின் என்ன? 75. அதை அப்படியே எடுத்துக்கோங்க. மைனஸ், ஸோ இந்த காலமில் 10 தான் பெருசு, ரூரல் ஏரியா அப்படிங்கிறது தான் 10 தான் பெருசு. அது கூட இங்கே +2 வந்துட்டு ஆட் பண்ணுறோம். இது நான் எல்லா ஸ்டேட்மெண்ட்லேயும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா? அப்போது 10 கூட +2 ஆட் பண்ணால் 12 வரும். மைனஸ் பண்ணுங்கள் 63. 63 நெக்ஸ்ட் லைனுக்கு கொண்டு வந்துக்கோங்க. மைனஸ், இங்கே எல்லா இடத்துலையுமே நம்ம +2 ஆட் பண்ணவும் மறந்துடாதீங்க. ஓகேங்களா? 63 நெக்ஸ்ட் லைனுக்கு கொண்டு வந்துக்கோங்க. மைனஸ், அடுத்த காலம் பார்க்குறோம். மென் இன் 6 டிஜிட்டில் இருக்குது, ரூரல் ஏரியா 10 டிஜிட்டில் இருக்குது. உள்ளே இருக்க வேல்யூஸில் 6 தான் பெருசு, 6 டிஜிட்டில் இருக்கிறது தான் பெருசு. அப்போ இந்த காலம்லேயே 10 தான் பெருசு. ஸோ 10 + 2 12. மைனஸ் பண்ணுங்கள் 51. அடுத்த லைனுக்கு கொண்டு வந்துக்கோங்க. மைனஸ், அடுத்த காலம் பாருங்கள். உமன் இன் 8 டிஜிட்டில் இருக்குது, அர்பன் ஏரியா அப்படிங்கிறது 10 டிஜிட்டில் இருக்குது. உள்ளே இருக்க வேல்யூஸில் 6 டிஜிட் தான் பெருசு. அப்போ காலம்லேயே 10 தான் பெருசு. சரிங்களா? ஓகே, 10 + 2 12. மைனஸ் பண்ணால் 39 அடுத்த லைன் கொண்டு வந்துக்கோங்க. மைனஸ், அடுத்த காலம் பாருங்கள். மென் இன் அப்படிங்கிறது 6 டிஜிட்டில் இருக்குது. அர்பன் ஏரியா அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 10 டிஜிட்டில் இருக்குது. உள்ளே இருக்க வேல்யூஸில் 6 டிஜிட் தான் பெருசு. அப்போ காலம்லேயே இந்த அர்பன் ஏரியா அப்படிங்கிறது தான் 10 டிஜிட்டில் இருக்குது. ஸோ 10 + 2 12. ஸோ மைனஸ் பண்ணிங்கன்னா 27. ஓகேங்களா? அப்போ ஒரு வேல்யூ கிடச்சிருச்சு. இதோட வேல்யூ என்ன? அதாவது நம்ம இந்த காலமோட லைன் வேல்யூ இருக்கு இல்லையா, அதை ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அப்போ இதெல்லாம் எங்கே அடிக்க ஸ்டார்ட் பண்ணணும்? கிடைச்ச அந்த ஃபைன் பண்ண வேல்யூ கூட +2 ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அப்போ 63னா +2 ஆட் பண்ணால் என்ன வரும்? 65. அப்போ 51னா +2 ஆட் பண்ணால் 53. 39 கூட +2 ஆட் பண்ணால் 41. 27 கூட +2 ஆட் பண்ணால் 29. இதை தான் நம்ம அடிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ண போகிற டிகிரியாக எடுத்துப்போம். இதை எடுக்க மாட்டோம், மறந்துடாதீங்க. அப்போ 2 இடத்துல +2 ஆட் பண்ணுறோம், இது எப்போவுமே மறந்துடாதீங்க. ஸோ இது நம்ம ஆட் பண்ணாமல் போட்டால் என்னாகும்? கால்குலேஷன்ஸ் தப்பாகும். அப்போ நம்மளுக்கு ஸ்டேட்மெண்ட் தப்பாயிரும். சரிங்களா? ஸோ இது எப்போவுமே மறந்துடாதீங்க. அடுத்து டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு காலமோட லைன் வேல்யூவை எடுக்கணும். இதுக்கான கால்குலேஷன். ஃபஸ்ட்டு காலமோட லைன் வேல்யூ என்ன? 27. அதை எடுத்துக்கோங்க. மைனஸ், லெஃப்ட் மார்ஜின் என்ன? அது 10. மைனஸ் பண்ணிக்கலாம் 17. மைனஸ், அதோட கவுண்டிங் டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறது 8 டிஜிட்டில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ மைனஸ் பண்ணால் 9 வரும். இப்போ 2ஆல் டிவைட் பண்ணணும், ஆன்சர் பாயிண்டிங்கில் வரும். அப்படிங்கிறதுனால 10 மாற்றிட்டு 2ஆல் டிவைட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ 2ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும்? 5. அது கூட நம்ம மைனஸ் பண்ணோம் இல்லையா லெஃப்ட் மார்ஜின், அதை கடைசியாக ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ 15. 15வது டிகிரியில் டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறத அடிக்கணும். ஓகேங்களா? ஓகே, இப்போது நம்ம டிகிரிஸ் எல்லாம் ஃபைன் பண்ணிட்டோம். எது எங்கெங்கே அடிக்கணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இப்போ இது 15வது டிகிரியில் அடிக்கிறோம், இது எல்லாமே 10வது டிகிரியில் அடிக்கிறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சது தான். டிஆர்எஸ்னால் என்ன? டிரான்ஸ்லேட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இந்த வேல்யூ எல்லாமே, அதாவது இந்த 31,452 அப்படிங்கிறது இங்கே வரும், இந்த வேல்யூ இங்கே வரும். ஸோ அதுதான் சின்ன சின்ன ஸ்டேட்மெண்ட்ஸில், அதாவது எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க, நீங்கள் அடிச்சிருப்பீங்க. ஓகேங்களா? இந்த 7ங்கிற வேல்யூ இங்கே வரும். இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் பேசிக் தான். இப்போ இது எந்தெந்த டிகிரியில் அடிக்கணும்? இப்போது மென் இன் அப்படிங்கிறது 6 டிஜிட்டில் இருக்குது. இந்த காலம்லேயே எது பெருசு? இந்த அர்பன் ஏரியா அப்படிங்கிறது தான் 10 டிஜிட்டில் இருக்குது. அப்போ நம்ம ஃபைண்ட் பண்ண டிகிரி என்ன? 29. இதைத்தான் நம்ம எடுத்துப்போம், இது கிடையாது, இதை தான் எடுக்கிறோம். 29 காலம்லேயே எது பெருசோ அதை 29வது டிகிரியில் அடிக்கிறோம். இது 29வது டிகிரி. பெருசுக்கு சின்னதை சென்டர் பண்ணணும். அப்படின்னா என்ன பண்ணணும்? டிஃப்ரென்ஸ் பாருங்கள். 10ல் 6 போச்சுன்னா
மிச்சம் 4. இதுதானே டிஃப்ரென்ஸ். 10 மைனஸ் 6 டிஃப்ரென்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு 4. அப்போ முன்னாடி 2 வேல்யூ பின்னாடி 2 வேல்யூ விட்டுறலாம். 29 30 விட்டால் 31வது டிகிரியில் ஓகேங்களா மென் இன் அப்படிங்கிறத அடிப்போம். ஓகேங்களா அப்போ உள்ளேயும் பார்த்தீங்கன்னா 6 டிஜிட்டில் இருக்கிறது தான் பெருசு, அதுவும் 31வது டிகிரியில் தான் வரும். ஏன்னா இதுவும் 6 டிஜிட் தானே, இதுவும் 6 தான், 31வது டிகிரியில் வந்துடுது. ஓகேங்களா அதை விட உள்ள கம்மியாக இருக்கும் இல்லையா, 5 டிஜிட்டில் இருக்க நம்பர் இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணணும், டிஜிட் வைஸ் அடிக்கணும். இந்த மாதிரி சென்டர் பண்ணக்கூடாது. சரிங்களா அதாவது உள்ள காலம்குள்ள நம்பர் வேல்யூஸ் இருக்குது, அந்த நம்பர் வேல்யூவில் எது பெருசுன்னு பார்க்குறோம். 6 டிஜிட் தான் பெருசு, இது 5, இதுதான் பெருசு. உள்ள நம்பர் வேல்யூவில் 6 டிஜிட் தான் பெருசு. அப்போது பெரிய வேல்யூக்கு சின்ன வேல்யூவை சென்டர் பண்ணி டிகிரியை ஃபைண்ட் பண்ணி வச்சுட்டோம். 6 டிஜிட்டை விட எந்த நம்பர்ஸ் கம்மியாக இருக்கோ அதை சென்டர் பண்ணாமல் டிஜிட் வைஸ் அடிக்கிறோம். டிஜிட் வைஸ்னால் என்ன, இந்த 2க்கு நேராக 6 வரும், அவ்வளோதான். 31 இது ஸ்டார்ட் பண்ணுறோம்னா 32 வந்துட்டு இது அடிப்போம். ஸோ 2க்கு நேராக 6 வருமா, கமாக்கு நேராக கமா, லாஸ்ட் 3 டிஜிட்டுக்கு நேராக அந்த 3 டிஜிட். இதுதான் டிஜிட் வைஸ் அடிக்கிறது அப்படிங்கிறது. ஓகேங்களா சென்டர் பண்ணக்கூடாது. ஓகேங்களா இது வரைக்கும் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து செகண்ட் காலம். ஸோ இதுலேயும் இது நம்மளுக்கு இந்த ஏரியா அப்படிங்கிற அந்த அர்பன் ஏரியாங்கிறது தான் பெருசு. ஸோ நம்ம ஃபைண்ட் பண்ண டிகிரி 41 வந்துட்டு நம்ம இதை அடிச்சிடணும். இதுக்கு இதை சென்டர் பண்ணணும். ஸோ 10 மைனஸ் 8 டிஃப்ரென்ஸ் வந்துட்டு 2, முன்னாடி 1 பின்னாடி 1 விட்டுறலாம். 41 விட்டால் 42வது டிகிரியில். சரிங்களா இதை வந்துட்டு நம்ம அடிக்கிறோம், 42வது டிகிரியில் அடிக்கிறோம். அடுத்து உள்ளே பாருங்கள், இது 6 டிஜிட்டில் இருக்குது. ஸோ 10 மைனஸ் 6 டிஃப்ரென்ஸ் 4, முன்னாடி 2 பின்னாடி 2 விட்டுறலாம். 41 42 விட்டால் 43வது டிகிரியில். 6 டிஜிட்டில் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் 43வது டிகிரி. 5 டிஜிட்டில் இருக்கிறத என்ன பண்ணணும், சென்டர் பண்ணக்கூடாது, டிஜிட் வைஸ் அடிச்சிடணும். அப்போது 7க்கு நேராக இந்த 7 வரும். 43 இதில் ஸ்டார்ட் ஆகுது. 44வது டிகிரியில் இது அடிப்போம். இது 44வது டிகிரி தானே, அப்போ இந்த 7க்கு நேராக தானே வரும், டிஜிட் வைஸ் அடிக்கணும் அப்படிங்கிறப்போ. ஓகேங்களா 6 டிஜிட்டில் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் 43வது டிகிரி. அது கம்மியாக இருக்குது, அந்த 5 டிஜிட்டில் இருக்குது 44வது டிகிரி. ஓகேங்களா அடுத்து இதுலேயும் பார்த்தீங்கன்னா ரூரல் ஏரியா அதுதான் பெருசு. அப்போ நம்ம ஃபைண்ட் பண்ண டிகிரி 53வது டிகிரியில் ரூரல் ஏரியா அப்படிங்கிறத அடிச்சிடுறோம். ஸோ பெருசுக்கு சின்னதை சென்டர் பண்ணணும். 10ல் 6 போச்சுன்னா டிஃப்ரென்ஸ் 4, முன்னாடி 2 பின்னாடி 2 விட்டுலாம். 53 54 விட்டு 55வது டிகிரியில் மென் இன் அப்படிங்கிறத அடிப்பீங்க. அப்போ இதுவும் பார்த்தீங்கன்னா 6 டிஜிட் தான், அப்போ இதுவும் 55வது டிகிரியில் அடிப்பீங்க. ஸோ 5 டிஜிட் இருக்கான்னு பார்க்கலாம். இதில் வந்துட்டு 5 டிஜிட்ஸ் இல்லை, எல்லாமே 6 டிஜிட்டில் தான் இருக்குது. ஓகேங்களா அப்போ அது எல்லாமே 55வது டிகிரியில் அடிச்சிருவீங்க மொத்தமாகவே. ஓகேங்களா அடுத்து லாஸ்ட் காலம், இதில் ரூரல் ஏரியா அப்படிங்கிறது தான் பெருசு. நம்ம ஃபைண்ட் பண்ண டிகிரி 65. ஓகேங்களா 65 அப்படிங்கிற டிகிரியில் வந்துட்டு ரூரல் ஏரியா அப்படிங்கிறத அடிப்பீங்க. பெருசுக்கு சின்னதை சென்டர் பண்ணணும். ஸோ 10ல் 8 போச்சுன்னா டிஃப்ரென்ஸ் வந்துட்டு 2, முன்னாடி 1 பின்னாடி 1 விட்டுறலாம். 65 விட்டால் 66வது டிகிரியில் உமன் இன் அப்படிங்கிறத அடிப்பீங்க. ஓகேங்களா உள்ளே பாருங்கள் 6 டிஜிட்டில் இருக்கிறது தான் பெருசு. ஸோ 10 மைனஸ் 6 டிஃப்ரென்ஸ் 4, முன்னாடி 2 பின்னாடி 2 விட்டுறலாம். 65 66 விட்டால் 67வது டிகிரியில் 6 டிஜிட்டில் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் அடிப்பீங்க. அதுக்கு கம்மியாக ஏதாவது டிஜிட்ஸ் இருக்கா, இல்லை, எல்லாமே 6ல் தான் இருக்குது. ஓகேங்களா ஸ்டெட்டுன்னா என்ன அர்த்தம், இந்த வேல்யூ அப்படியே அடிக்கணும். 61,716 அப்படிங்கிறத அப்படியே அடிக்கணும். 7க்கு பதிலாக 8 அப்படிங்கிறது இங்கே வரும், 4க்கு பதிலாக 2ங்கிற வேல்யூ இங்கே வரும். ட்ரான்ஸ்லேட்னா என்ன, இந்த வேல்யூ அப்படி இங்கே வரும், இந்த வேல்யூ இங்கே அப்படியே வரும். சரிங்களா ஸோ அதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஹோல் ரோமே இங்கே வந்துடும், கோயம்புத்தூருக்கு கீழே வந்துடும் இந்த ஹோல் ரோமே, விழுப்புரம் அப்படிங்கிறது. ஸோ அதான் ட்ரான்ஸ்லேட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா டைப்ரைட்டிங் இங்கிலீஷ் ஜூனியர் ஸ்டேட்மெண்ட்டில் கொஸ்டின் நம்பர் 35 வந்துட்டு பார்த்துருக்கோம். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா அது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு அடுத்த பதிவுகளை சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.